வணக்கம் நண்பா. நேத்துல இருந்து சோசியல் மீடியா முழுக்க ஒரு முக்கியமான தீர்ப்பை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு கொடூரமான குற்றத்தை செஞ்ச நபருக்கு நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனையை ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க கோரி தீர்ப்பளிச்சிருக்கு. ஆனா மக்கள் பேச்சு வழக்குல இத இரட்டை தூக்கு தண்டனை அப்படின்னு தப்பா சொல்லிட்டு வராங்க. இத பார்த்ததும் நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும். சட்டப்படி இரட்டை தூக்கு தண்டனைன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு நம்மில் பலருக்கு தோணலாம். சட்டப்படி அப்படி ஒரு தண்டனை இல்லை நண்பா. ஆனா இந்த இரட்டை ஆயுள் தண்டனைங்கிறது தூக்கு தண்டனையை விட அந்த குற்றவாளிக்கு கிடைச்ச மிக கொடூரமான வாழ்நாள் தண்டனை. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான சட்ட பாதுகாப்பு இருக்கு பாஸ். ஒரு குற்றவாளி ஒன்றுக்கும் மேற்பட்ட கொடூரமான குற்றங்களை செய்யும் போது அவன் செஞ்ச ஒவ்வொரு குற்றத்துக்கும் தனித்தனியா தண்டனை கொடுப்பாங்க. இப்போ நீதிமன்றம் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்கணும்னு சொன்னதால அவனுக்கு விதிச்ச முதல் ஆயுள் தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் ரெண்டாவது ஆயுள் தண்டனையே ஆரம்பிக்கும். அதாவது அந்த குற்றவாளி சாகிற வரைக்கும் சிறை கம்பிகளுக்கு பின்னாடி தான் இருக்கணும். அவனால தப்பிக்கவே முடியாது. இப்போ நடந்த சம்பவத்துல ஒரு பள்ளி மாணவிக்கு நடந்த அநீதிக்கு காவல்துறை மற்றும் நீதிமன்றம் இரண்டும் சேர்ந்து வெறும் 76 நாட்களுக்குள்ளேயே அதிவேகமா விசாரணை நடத்தி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக தப்பு செய்ய நினைக்கிறவங்களுக்கு இந்த சட்டம் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகவும் பயமாகவும் இருக்கும்னு நம்பலாம். வழக்கமா வருடக்கணக்குல இழுத்தடிக்கிற பல வழக்குகளுக்கு மத்தியில இவ்வளவு துரிதமா நியாயம் கிடைச்சது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னும் எப்படி பலப்படுத்தப்படணும்? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.